திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற இந்த கோவில் சுமார் 2000 வருடம் பழமையானது என நம்பப்படுகிறது. இந்த கோவிலின் ராஜகோபுரம் சுமார் 6 நிலைகளை கொண்டு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோவிலுக்கு பல்லவ மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சிற்றரசர்கள் என பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்கார்கள். இந்த இடத்திலிருந்து இந்த கோவிலின் அனைத்து கோபுரங்களையும் பார்க்க முடியுதுங்க. இங்கிருந்து பார்த்தால் அனைத்து கோபுரங்களும் அற்புதமாக தெரிகிறதுங்க. சிவாய நம்ம அடுத்து வந்திருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் அடுத்து செய்யார் கோயிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில். இந்த கோயிலில் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பாடல் பெற்ற தலம் தான். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த கோயிலில் வந்து பனைமரங்கள் வந்துட்டு பாதுகாத்து வருகிறது. அந்த பனைமரத்தை நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருடங்களுக்கு பிறகுமே பனைமரங்கள்லாம் இன்னுமே காய் காய்ச்சிட்டு தான் இருக்குது. அதை நம்ம நேராகவே பார்க்குறோம். வணக்க மக்களை, இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கும் கோவில் சுமார் 2000 வருடம் பழமை வாய்ந்த செய்யாறு வேதபுரீஸ்வரர் கோவில் தாங்க. இந்த வேதபுரீஸ்வரர் கோவில் இந்தியா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யாறில் அமைந்துள்ளது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த கோவிலின் பிரம்மாண்ட ராஜகோபுரங்க. 6 அடுக்குகளை கொண்டு கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராஜகோபுரங்க. இந்த வேதபுரீஸ்வரர் கோவில் சென்னையிலிருந்து 104 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து 83 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சுமார் 2000 வருடம் பழமை வாய்ந்த இந்த கோவிலுக்கு பல மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. இந்த வேதபுரீஸ்வரர் கோவில் திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயம் ஆகும். இந்த கோயிலில் உள்ள மூலவரை வேதபுரீஸ்வரர் என்றும் தாயாரை இளமுலையாம்பிகை என்றும் அழைப்பார்கள். மேலும் இந்த கோவில் நுழையும் போதே பார்த்திருப்பீங்க, இந்த கோவிலுக்கு திருப்பணி அற்புதமாக செய்திருக்காங்க. பார்க்கும் போதே அற்புதமாக உள்ளது. இதை பார்க்கும்போது புதிதாக கட்டப்பட்ட கோயில் போதுதான் தெரிகிறது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த குழந்தைங்க வேதபுரீஸ்வரர் கோயில் இருக்கும் குளம். இந்த கோவிலுக்கு செய்திருக்கும் திருப்பணியை பார்த்தாவே இந்த கோவில் இந்த காலத்தில் கட்டப்பட்டது போல்தான் தெரிகிறது. அந்த அளவிற்கு அற்புதமாக திருப்பணி செய்திருக்காங்க. இங்க பாருங்களா, அற்புதமாக உள்ளது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ராஜகோபுரம் இந்த கோவிலின் 2வது நுழைவாயில் ராஜகோபுரங்க. மேலும் இந்த வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு பல்லவ மன்னர்கள், சோழ மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் என பல மன்னர்கள் திருப்பணி செய்திருக்கார்கள். திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற இந்த கோவில் சுமார் 2000 வருடம் பழமையானது என நம்பப்படுகிறது. இந்த கோவிலின் ராஜகோபுரம் சுமார் 6 நிலைகளை கொண்டு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த வேதபுரீஸ்வரர் கோயில் பல்லவ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சோழ மன்னர்களால் கற்களை கொண்டு திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் மொத்தம் 80 கல்வெட்டுகள் உள்ளன. அந்த கல்வெட்டில் இந்த கோவிலுக்கு யாரார் திருப்பணி செய்தார்கள், இந்த கோவிலின் வரலாறை பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோவிலுக்கு பல்லவ மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சிற்றரசர்கள் என பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்கார்கள். இந்த வேதபுரீஸ்வரர் கோவில் செய்யாறு நதிக்கரையில் திருவத்தூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இப்போது நாம் இந்த இடத்தில் ஒரு விநாயகர் சன்னதியை பார்த்து கொண்டிருக்காங்க. மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோவிலில் உள்ள மூலவரை திருவத்தூர் உடையநாயனார், திருவத்தூர் ஆளுடையார், திருவத்தூர் மகாதேவர் என்று அழைத்திருக்கிறார்கள். பிற்காலத்தில் தான் இந்த கோவிலில் உள்ள மூலவரை வேதபுரீஸ்வரர் என்று அழைக்க தொடங்கியுள்ளார்கள். இந்த கோவில் சுமார் 1000 வருடங்கள் கட்டப்பட்டு திருப்பணி செய்யப்பட்டு வந்துள்ளது. இந்த கோவிலை எங்கு பார்த்தாலும் அழகும் பிரம்மாண்டம் நிறைந்த மண்டபங்கள் தாங்க காணப்படுகிறது. மேலும் இந்த கோவிலுக்கு மன்னர்கள் ஆட்சி காலத்தில் விளக்கு, நிலம், பொன் ஆகிய பொருட்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட பொருட்களை பற்றி இங்குள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றன. இந்த செய்யாறு வேதபுரீஸ்வரர் கோவில் இயற்கை சூழல் அமைதி நிறைந்த ஒரு அற்புதமான கோவிலுங்க. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பல திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இந்த கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் கார்த்திகை திருவிழா, ஆவணி திங்கள் திருவிழா, திருஞான சம்பந்த திருவிழா, சித்திரை திருவிழா, ஆணி திருவிழா, 10ஆம் நாள் திருவிழா என பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. முதலில் இந்த கோவில் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. பல மன்னர்களின் திருப்பணியால் இப்போது இந்த கோவில் அற்புதமாக உள்ளதுங்க. இந்த கோவிலை பார்க்கும்போது தெரிகிறது, இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று உள்ளதுங்க. இந்த வேதபுரீஸ்வரர் கோவில் திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற சுமார் 2000 வருடம் பழமை வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது. இந்த இடத்திலிருந்து இந்த கோவிலின் அனைத்து கோபுரங்களையும் பார்க்க முடியுதுங்க. இங்கிருந்து பார்த்தால் அனைத்து கோபுரங்களும் அற்புதமாக தெரிகிறதுங்க. பாருங்களேன்.
இந்த கோவிலில் உள்ள கோபுரங்களை பார்க்க வேண்டும் என்றால் இந்த இடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கோபுரங்களும் அற்புதமாக தெரியுங்க. மேலும் இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தாங்க செய்யாறு நதிக்கரை ஓடிக்கொண்டிருக்கு, அதையும் சென்று பார்த்து வரலாம். இப்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த பனை மரம் தாங்க இந்த கோவில் இருக்கும் தலை விருட்ச மரம். இந்த கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் ஒரு அற்புதமான கோவில்னு சொல்லாங்க. மேலும் இந்த கோவிலின் தல வரலாறை பற்றி எனது நண்பர் அருண்குமார் கூறுவார். சிவாய நம்ம அடுத்து வந்திருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் அடுத்து செய்யார் கோயிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில். இந்த கோயிலில் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பாடல் பெற்ற தலம் தான். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்குது. என்ன வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா சாமி வந்துட்டு அடியாருங்களை வந்துட்டு எப்போவுமே சோதிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுட்ருப்பார். அது சமயம் இந்த கோயில்லையும் அது நடந்திருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாமி வந்துட்டு இங்கே என்ன பண்ணுவார்னா ஒரு அடியார் ஒருத்தர் பனைமரம் வைப்பார். பனைமரம் வச்ச உடனே அது வந்துட்டு பெண் பனைமரமாக வைப்பார். அது வந்து ஆண் பனைமரமாக மாறி காய் காய்க்காது, பூ பூக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு அடுத்து வந்துட்டு இவர் போய் ரொம்ப கஷ்டப்படுவார். அப்போ சமணர்கள்லாம் பார்த்து இவரை கை கொட்டி சிரிப்பாங்க. அது சமயம் திருஞான சம்பந்தர் வந்து பாட்டு பாடுவார். பாட்டு தேவாரத்தை பாடினதும் இந்த கோவிலில் அந்த பனைமரத்துலேருந்து அந்த பெண் பனை மரம், ஆண் பனை மரம் வந்துட்டு பெண் பனை மரமாக மாறி இதில் வந்துட்டு அப்புறம் காய் காய்க்க ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு சுவாமி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிரூபிப்பார், நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு சமணர்கள்லாம் வந்துட்டு ஒத்துப்பாங்க, சிவம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுதான் இந்த கோயிலினுடைய வரலாறு. சிவாயம். அப்படின்னா அதனுடைய அடிப்படையாக தான் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பனைமரங்கள் வந்துட்டு வகுக்கப்படுது. இன்னமும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த கோயிலில் வந்து பனைமரங்கள் வந்துட்டு பாதுகாத்து வருகிறது. அந்த பனைமரத்தை நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 2000 வருடங்களுக்கு பிறகுமே பனைமரங்கள்லாம் இன்னுமே காய் காய்ச்சிட்டு தான் இருக்குது. அதை நம்ம நேராகவே பார்க்குறோம். சிவாயனம். இந்த இடத்திலிருந்து பார்த்தால் இந்த கோவிலின் 2 ராஜகோபுரங்களும் அற்புதமாக தெரிகிறதுங்க. இங்கிருந்து பார்த்தால் மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கிறது. இந்த வேதபுரீஸ்வரர் கோவில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலை பார்க்கும்போது தெரிகிறதுங்க இந்த கோவிலோட பராமரிப்பு அற்புதமாக உள்ளது என்று. இங்க எங்கு பார்த்தாலும் கோவில் அற்புதமாக தான் இருக்கிறது. இந்த வேதபுரீஸ்வரர் கோவில் சென்னையிலிருந்து 104 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவண்ணாமலையிலிருந்து 83 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சபூதத்தலம்னு சொல்லி நம்ம காலையிலேயே ஒரு கோயில் பார்த்தோம். அந்த பஞ்சபூத தலமும் பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலாகவே தனித்தனியாக கட்டியிருக்காங்க. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளகஸ்தியில், முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா ஏகம்பநாதர் கோயிலில் வந்து சொல்லியிருந்தோம் நம்ம பஞ்சபூத தலம்னு சொல்லி. அந்த பஞ்சபூத தலமுமே இங்கேயும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், தீ, இந்த 5 பஞ்சபூதமே இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலாகவே கட்டி வச்சுருக்காங்க. காளகஸ்தி, திரு அண்ணாமலை, சிதம்பரம், காஞ்சிபுரம், திருவானைக்கா, இந்த 5 பஞ்சபூத தலமே இங்கேயுமே கோயிலாகவே அமைச்சு வழிபாடு நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம பஞ்சபூத தலத்தை வந்துட்டு இங்கேயே வந்து பார்த்தா அந்த இது வந்துட்டு நம்ம இது வந்து கிடைக்குன்றது இங்கே ஒரு சம்பிரதாயம். சிவாயனம். இந்த காணொலியோட நிறைவு பகுதியை மாட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.